Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் மூவி டெட் அண்ட் அட்வென்ச்சர் பார்ட் 3. ஓபன் பண்ணா போன பாட்டுல அப்படியே கப்பல்ல நம்மளுக்கு வீலிங் பண்ணிட்டு ஸ்வைன்னு போனாங்கல்ல. நல்ல வேலை நம்ம லூஃபியா அந்த டைம்ல பக்காவா யோசிச்சதுனால தான் கப்பல் அழகா தூக்கி விட்டான். ரோபினும் சூப்பரா அவளோட பவரை யூஸ் பண்ணி அங்க இருக்க பில்டிங்க பிடிச்சி இழுத்து விட்டாளா. அப்படியே டிராவல் பண்ணி அந்த தண்ணி போற ரூட்ல போய் சேஃப்டியா லேண்ட் ஆயிட்டாங்க. கொஞ்சம் விட்டுருந்தா போதும் எங்கேயோ போயிருக்கும் கப்பல், ஜஸ்ட் மிஸ். அண்ட் இன்னொரு நல்ல விஷயம், யாருக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் ஆகல. கீழே மட்டும் கப்பல் விழுந்துருந்துச்சுன்னா சல்லியா தெரிச்சிருப்பாங்க. இவ்வளவு பஞ்சாயத்து ஆனா கூட வாங்க அட்வென்ச்சரை நம்ம கண்டினியூ பண்ணலாம், சூப்பரா போயிட்டு இருக்குது, இன்னும் சூப்பரா கொண்டு போவான்பா. அதுலயே தெரிஞ்சு போச்சு இவன் மொத்த பேரோட உசிரியை வாங்க போறான்னு. நமி எல்லாம் பயங்கர வெறியில இருக்கா. ஏன்னா இந்த ரேஸ்ல மட்டும் வின் பண்ணா இவங்களுக்கு 3 மில்லியன் பெரிஸ் கிடைக்கும்ல. லூபியும் எனக்கும் கொஞ்சம் கிடைக்கும்லன்னு கத்திட்டு இருப்பான். அவனுக்கு பின்னாடி உசோப்பு, என்னால இதுக்கு மேல இந்த அட்வென்ச்சரை கண்டினியூ பண்ண முடியாது, எனக்கு வியாதி வந்துரும் போல இருக்குது அப்படின்னு அப்படியே சமாளிக்க ட்ரை பண்ணுவான். இவன் சொன்னா எவன் கேட்பான், எப்படி ஜாலியா ஊட்டிட்டு போவாங்கன்னு வைங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு கப்பல்ல காட்டுறாங்க. 3 பேர் புலம்பிக்கிட்டே வேலையை பார்த்துட்டு இருக்கானுங்க. அந்த கப்பல் எப்படின்னா காத்த வச்சு மூவ் பண்ணாது. முன்னாடி எல்லாம் ட்ரெயின் மூவ் ஆகிறக்காண்டி நிலக்கரி எல்லாம் அள்ளி போட்டு அந்த ஃபயரை யூஸ் பண்ணி வண்டியை ஓட வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த கப்பலை ஓட வைப்பாங்க. அந்த 3 பேரும் பேசுறது என்னன்னா, அந்த பவுண்டி ஹண்டர் வந்ததுனால தான் நமக்கு இந்த நிலைமை, இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தான் இந்த மாதிரியே போட்டுக்கிட்டு இருக்குதுன்னு கத்துவானுங்க. ஸ்டீம் இன்ஜினுக்கு இந்த மாதிரி கரியலி போட்டு தானே ஆகணும். அப்ப அந்த வயசானவர் இருக்காரு, அதான் அந்த பையனோட தாத்தா. பாவம் அவரால் முடியல, ஆனாலும் வந்து பார்த்துட்டு டேய் தோணன்னு பேசிட்டு கண்ணா பின்னான்னு கரியலி உள்ள வீசிடாதீங்கடா அப்படின்ட்டு அனகுமா எங்க போனா அப்படின்னு விசாரிப்பாரு. அவரோட பேரன் அவன் ஏதோ பைரட் ஷிப்ல ஏறத பார்த்தோமே அப்படின்னு அவருக்கு தூக்கி வாரி போடுது. ஐயோ ஏதோ லூசுத்தனம் பண்றான் போலேன்னு. அதே நேரம் இங்க நம்மால காட்டுறாங்க. அப்படியே பொறுமையா டிராவல் பண்ணி வருவாங்க. பார்த்தா அந்த இடத்தை சுத்தி ஒரு ஈக்காக்கா கூட இல்ல. அதாவது இவங்க கூட போட்டி போட்டுட்டு வந்த எந்த ஷிப்புமே இல்ல. அவங்க எல்லாம் முந்திக்கிட்டு போயிட்டாங்க. இவங்க லேட்டு. இவங்க வரும்போது கண்ணா பின்னான்னு ஜம்ப போட்டு ஏகப்பட்ட சண்டை எல்லாம் போட்டாங்கல்ல. கப்பல ஏதாச்சும் டேமேஜ் இருக்கான்னு சொல்லி ஜோரோவை செக் பண்ண சொல்லுவாங்களா. அவன் உள்ள போய் செக் பண்ணி பார்க்கும்போது எங்கேயுமே எந்த டேமேஜும் இருந்த மாதிரி இல்ல. அப்ப ஜோரோ கெஸ் பண்ணிடுவான் யாரோ கப்பலுக்குள்ள இருக்காங்கன்னு. பாத்ரூம்ல தான் இருப்பான். யாரா நீ ஒழுங்கா வெளியில வான்னு சொல்லும் போதே பொசுக்குன்னு எந்திரிச்சு கண்ணை வச்சு சுட்டுருவான். அதான் அந்த அனகுமாங்கிற பையன். நல்ல வேலை ஜோரோ கத்திய வச்சு போட்டிருப்பான், ஜஸ்ட் மிஸ். டப்புன்னு அவனை அமுக்கி பிடிச்சதுல அவன் அங்கேயே மயிட்டான். ஏன்டா ஒரு குழந்தை பையில இப்படியாடா பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பர் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருப்பான். எந்திரிச்ச உடனே சாப்பரை பார்த்துட்டு ஐயோ ரக்குநாயிம்பா. டேய் நான் ரெயின்டியர்ரா, எதுவா இருந்தா என்ன நீ வித்தியாசமா இருக்கேன்னு கத்துவான். நமி பார்த்துட்டு அவன் வேற யாரும் இல்ல, எங்க ஷிப்போட டாக்டர், பயங்கரமான எக்ஸ்பர்ட் அப்படின்னு புகழ்ந்து தள்ள உடனே உள்ளுக்குள்ள ஜாலியா இருக்குது புகழ்றான்னு. ஆனா வெளியில காட்ட மாட்டேன்னு இழிச்சுக்கிட்டே வண்டியா திட்டுவான்ல, அதே வேலையை பண்ணுவான். அப்ப அந்த பொய்ப்பைய உடனே அவன் கண்ணை தேடுவான். இதத்தான தேடுற அப்படின்ட்டு நமி எடுத்து காமிச்சிட்டு, நீ எதுக்காக இந்த பைரட் ஷிப்ல ஏறின, உனக்கு தெரியாது பைரட்ஸ் எல்லாம் உன்னைய பார்த்தாங்கன்னா கொன்றுவாங்கன்னு, உன் கோல் என்ன, எதுக்காக இங்க வந்த அப்படின்னு நோண்டி கேட்பாங்க. அவன் எதுவும் சொல்ல மாட்டான், அப்படியே கடுப்புல நின்னுட்டு இருப்பானா. சாப்பர் பார்த்துட்டு அட ஃப்ரீயா விடுங்கப்பா, அவன் பொடி பையன் இப்பதான் வந்திருக்கான், உடம்பு கொஞ்சம் சரியாகட்டும்னு அவனுக்காண்டி சப்போர்ட் பண்ணுவான். ஆனா அவன் என்ன சொல்லுவான், உங்க எல்லாத்தையுமே கொன்னு அந்த பவுண்டி எடுக்கிறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்ட்டு ஓப்பனாவே சொல்லிடுவான். மொத்தத்துல அவனும் பணத்துக்காக தான் வந்திருக்கான். சரி ஓகே இங்க வந்துட்டான். அதான் அங்க ஏகப்பட்ட பைரட் ஷிப்புங்க இருக்குது, எதுக்காக இந்த ஷிப்புக்கு வந்தான்னு கேட்டா உசோப்பு பார்த்துட்டு வேற என்ன, இந்த ஷிப்பை பார்த்து பையன் அப்படியே அசந்திருப்பான், அட்ராக்ட் ஆயிருப்பான், அதனாலதான் வந்திருப்பான். அவன் அசிங்கப்படுத்துற மாதிரி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இருக்கலே இதுதான் மட்டமான ஷிப்பா இருந்துச்சு அதான் வந்தேன்பான். அப்ப லூபி சிரிக்கிறத பாக்கணுமே. மொத்தத்துல அவனை பார்த்தா இவங்களுக்கு சிரிப்பா வருது. அவன் சீரியஸ் ஆகி நான் உங்க எல்லாத்தையும் உண்மையாவே கொல்லதான் வந்தேன், நான் விளையாடல, என்ன சிரிச்சுட்டு இருக்கீங்கன்னு கத்துவானா. லூபி என்ன சொல்லுவான், தம்பி பைரட்ஸுங்க எல்லாத்தையுமே எப்பவுமே மத்தவங்க கொல்லதான் பிளான் பண்ணுவாங்க, நம்ம தான் உஷாரா இருந்துக்கணும், நீ ப்ரிப்பேர்டா இல்லன்னா கண்டிப்பா உன்னையும் கொல்லத்தான் செய்வாங்க அப்படிம்பானா. அப்ப ரோபின் என்ன பண்ணுவா, நமிகிட்ட இருந்த கண்ணை தூக்கி அவன்கிட்ட கொடுத்துட்டு நீ என்ன பண்ண வந்தியோ அதை பண்ணுப்பா அப்படின்னு உடனே நம்ம லூஃபியை எய்ம் பண்ணி சுட்டுருவான். யாருகிட்டயும் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இருக்காது. சஞ்சய் அவன் பாட்டுக்கு சமைச்சுட்டு இருப்பான், ஜோரோ அவன் பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். என்ன அவனை சுட்டாதான் ஒன்னும் ஆகாதே, வந்த புல்லட் அப்படியே ரிட்டர்ன் அனுப்புவான். பயலுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டவன். அவன் மட்டும் இல்ல, இங்க 3 பேர் டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டுருக்காங்க. என்ன அதை சாப்பிட்டா அவங்களால கடல்ல ஸ்விம் பண்ண முடியாது, பவர் கிடைச்சது கிஃப்ட் தான், ஆனா அதுல வரமும் இருக்கு சாபமும் இருக்குது அப்படின்ட்டு எல்லாத்த பத்தி சொன்ன உடனே அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இங்க இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆளுங்க, அவங்கள கொல்ல முடியாதுன்னு, அதனால என்ன வேணா கொன்றுங்க அப்படின்ட்டு அங்கேயே உட்கார்ந்துருவான். நமி பார்த்துட்டு என்னடா லைஃபோட வேல்யூவே தெரியாம பொசுக்குன்னு செத்துறாங்கிற அறிவு இருக்கான்னு கேட்டா, உங்களை மாதிரி பைரட்ஸோட ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்றதுக்கு நான் இப்படியே இங்கே செத்துருவேன்மா. உடனே நமி செம்மையா கடுப்பாயி ஜோரோவோட கத்தி எடுத்துட்டு போய், உனக்கு என்ன இப்ப சாகணும் அதான ஆசை, அத நான் ஃபுல்ஃபில் பண்ற மகனே, எவ்வளவு தைரியம் இருந்தா உன் லைஃப்ல கோல் இல்லன்னு சொல்லுவேன், அப்படி ஒருவேளை இல்லன்னா நீ தாண்டா ஒரு கோலை உருவாக்கணும் வீணா போனவனே அப்படி இப்படின்னு கொலவெறியோட
பின்னாடியோட வந்து கத்திட்டு இருப்பா. சாப்பர் பார்த்துட்டு நடுங்குவா. ஐயோ இவ பண்ணாலும் பண்ணிடுவாளேன்னு. இவங்க 3 பேரும் ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு பார்த்தா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. சோறம் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். இதுல சாப்பாடு வந்துருச்சுன்னா அத்தனை பேரும் சோறு திங்க போயிருவாங்க. நமிதா இர்ரா உனிய கொன்னுறேன்னு கண்ணா பின்னான்னு கத்துவா. சாப்பர் புடிச்சுக்கிட்டா இல்லன்னா பொளந்திருப்பா. இந்த சீன் எல்லாம் பாத்தீங்கன்னா செம காமெடியா இருக்கும். அந்த பொடி பயலுக்கெல்லாம் ஒரு செகண்ட் உயிரே போயிருச்சு. என்ன பேத்தனமா நிக்கிறாளேன்னு. அதுக்கப்புறம் அப்படியே டிராவல் பண்ணி அவங்க பாட்டுக்கு போவாங்க. பயங்கரமா பனி பெஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த பொடி பைய பாத்தீங்கன்னா வெளியில வந்து உட்கார்ந்துட்டு இருப்பான் அந்த பனியில. அவனுக்கு என்னன்னா அவன் தாத்தாவை எப்படியாச்சும் காப்பாத்தணும். அதுக்காக தான் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இங்க வந்திருக்கான். பட் இங்க இருக்கிற நிலைமைய பார்த்தா அவனால எதுவும் பண்ண முடியாது போல. சாகரதான் ஒரே வழின்னு நினைச்சு ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அவர் அட்வைஸ் பண்ணிருப்பாரு. சாவணும்னு ஏன்டா சாவ பத்தியே யோசிச்சுட்டு இருக்க. கெட்டதுன்னு ஒண்ணு நடக்குதுன்னா கண்டிப்பா அடுத்து நல்லதுன்னு ஒண்ணு நடக்கும். அடுத்து நடக்கலன்னா அதுக்கு அடுத்தது நடக்கும். அப்படி நம்ம சாக கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா ஸ்ட்ரகிள் பண்ண ரெடியா இருக்கணும். வாழ்க்கைன்னா அப்படித்தான் மேடு பள்ளமா இருக்கதான் செய்யும். நம்ம பாட்டுக்கு போயினே இருக்கணும். என்னைக்காச்சும் ஒரு நாள் அது நல்ல விதமா மாறுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரா. இதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது சஞ்சய் வந்து பார்த்துட்டு கண்ணா கிராண்ட் லைன்ல இந்த மாதிரி தான் கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்கும். அண்ட் இங்க ஐலாண்டும் அந்த அளவுக்கு இல்ல. உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அதை சரி பண்றது ரொம்பவே கஷ்டம். இந்தான்னு சொல்லிட்டு அவனுக்கு துணியை கொடுப்பான். சஞ்சய்க்கு புரியுது அந்த பையன் எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றான்னு. நமிய பத்தி சொல்லுவான். இந்த மாதிரி அவ சின்ன வயசுல இருக்கும்போது பைரட்ஸுங்க அவளோட ஃபேமிலியை கொன்னுட்டாங்க. 7 வருஷம் அந்த பைரட்ஸ்களோட ரொம்ப கஷ்டப்பட்டு ஆளவே வேண்டாங்கிற நிலைமையில கூட வாழ்ந்து காமிச்சான். அதுக்கப்புறம் நம்ம சாப்பர் அவன் வித்தியாசமா இருக்கிறதுனால அவனோட லைஃப் ஸ்டோரி அதுக்கு மேல அவனை ஒரு கண்ட்ரியே விரட்டி அடிச்சாங்க. இப்படி எல்லாத்துக்குமே அவங்க பாஸ்ட் கொஞ்சம் மோசமா தான் இருக்குது. நல்ல பாஸ்ட்னு எல்லாத்துக்குமே இருக்கிறது இல்ல. நம்ம தான் கண்ணா லைஃப் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். ஏன் கவலைப்படுற? நீ ட்ரை பண்ணினா உன்னோட ஃபியூச்சர் கண்டிப்பா பெட்டரா மாறும். அதனால கவலைப்படாதன்னு சொல்லிட்டு போவானா. இவனுங்க பார்த்துட்டு என்னப்பா அந்த பையகிட்ட நல்ல விதமாலாம் பேசிட்டு வர்ற, என்ன மேட்டர்னு கிண்டல் வேற. அப்படியே கட் பண்ணா. இந்த ரேஸ்ல கலந்துக்கிறதுக்காக நேம் லிஸ்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, அதான் அண்டா சைஸ்ல ஒருத்தர் இருந்தானே அவங்கிட்ட. அவன் என்ன பண்ணுவான், அந்த லிஸ்ட் எல்லாத்தையுமே நெருப்புல போட்டு எரிச்சிருவான். இப்படி எரிக்கிறீங்களே அது தேவைப்படாதான்னு கேட்டா அவனுங்க எல்லாம் உயிரோடவே வரமாட்டானுங்க, அப்புறம் என்னத்துக்கு இதுங்கிற மாதிரி சொல்லுவான். அப்படியே கட் பண்ணா அந்த கஸ்பர்டேன்னு ஒருத்தர் இருக்கானே, அவன் பாத்தீங்கன்னா ரேஸ்ல எல்லாருமே அந்த ரேஸோட எண்டுக்கு போறதுக்காக ஒரு ரூட்ல போயிட்டு இருக்காங்க. இவன் மட்டும் அவனோட ரூட்டை அப்படியே மாத்துவான். ஏன்டா அப்படி மாத்துறான்னு கேட்டா கொஞ்சம் விளையாண்டு பார்ப்போம், அப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்பா. அப்ப பாத்தீங்கன்னா இவங்க ஷிப்பையும் ஒரு ஷிப் ஃபாலோ பண்ணி வரும். ஹெய்லாங்கிற ஒரு ஃபிஷ்மேன் வரட்டும் சாகரக்குன்னே என்னைய தேடி வந்துட்டு இருக்கான் போல. தூக்கி போட்டு அவனை வாயிலே மிதிக்க போறேங்கிற மாதிரி சொல்லுவான். அங்க அவனை பாத்தீங்கன்னா கர்ண கொடூரமா இருக்கான். அவன் இப்ப என்னன்னா தனியா மாட்டிட்டானா. தப்பு பண்ணிட்டியே தம்பி, உன்னைய படுக்க போட்டு உன் மண்டையில ஒரே போடா போட்டு அதை 2ஆ பொளந்து இல்ல சாசனை வெளியே எடுக்காம விட மாட்டேன்னு வேற சொல்லுவான். எங்க கஸ்பர்டே அந்த பையன் சமயா காமெடி பண்ணிட்டு இருக்கான். இன்னும் வந்துட்டு பெரிய பெரிய காமெடி எல்லாம் பண்ணுவான். எல்லாம் ப்ரிப்பேர்டா இருங்க, அவனை வச்சு நம்ம இங்க ஃபன் பண்ணுவோன்னு ரெடி ஆவாங்க. அதே நேரம் இங்க நம்மளே கப்பல் போயிட்டு இருக்கும்போது அதுக்கு பின்னாடி இருந்து ஒரு பெரிய கப்பல் ஃபாலோ பண்ணி வரும். அது வந்து பிகரோங்கிறவனோட கப்பல். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆப்பனண்டா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த பொடி பைய பார்த்து பயந்துகிட்டு இருப்பான். அண்ட் இன்னொரு மேட்டர் என்ன தெரியுமா, நம்மளே கப்பல் தான் கடைசி, ஆனா கடைசிக்கும் பின்னாடி வந்துட்டு இருந்த கப்பல் தான் இந்த கப்பல். அப்படின்னா அதுதான கடைசி கப்பல். இப்ப என்னன்னா 2 குரூப்புக்கு சண்டை ஆரம்பிக்க போது உசோப்பு தான் ஆரம்பிச்சு வைப்பான். லூஃபி போய் நான் பாத்துக்கிறேன்பா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நாங்க பாத்துக்கிறோம், இவனுல காலி பண்ண 1 நிமிஷம் இருந்தா போதும் அப்படின்னு டெரரா சொல்லிட்டு போவானுங்க. இந்த பொடி பயலுக்கு ஒண்ணும் புரியல. என்ன 2 பேரும் சேர்ந்து ஒரு கப்பல்ல இருக்க மொத்த பைரட்ஸையும் காலி பண்றேன்னு சொல்றானுங்க. அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரா இவனுங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே இறங்கி அங்க சம்பவம் பண்ணுவானுங்க. இவனுங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கான அதுக்கப்புறம் தான் இவனுக்கே புரியுது. அந்த டைமுக்கும் போது திடீர்னு அந்த இடமே பயங்கரமா அதிரும். பாத்தீங்கன்னா சீக்கிங்ஸுங்க பொசுக்குன்னு வந்துருங்க. பின்னாடி வந்துட்டு இருந்த கப்பல் அதோட மூஞ்சில வந்து நின்னுட்டு இருக்கும். இப்ப என்னன்னா அதுலதான் நம்மளுக்கு 2 பேருமே இருக்காங்க. எப்படியாச்சும் லூஃபி காப்பாத்தணும்ல, அதனால டே என் கைய புடிச்சு வந்துருங்கன்னு இந்த சீக்கிங்கோட மூக்குக்குள்ள கைய விட்டுருவான். அது அச்சும்னு தும்மும். அந்த வேகத்திலேயே பிச்சுக்கிட்டு போயிருவாங்க. இப்படி இவனுங்க பண்றத பார்த்துட்டு அந்த பையங்க ஓரம் உட்காந்து நடுங்கிட்டு இருப்பான். இவனுக்கு என்ன பைத்தியக்கார பையலாம் என்ன இப்படி எல்லாம் பண்றானுங்கன்னு. அங்க பாத்தீங்கன்னா சஞ்சய் சோரவும் வரவே இல்லை. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு எப்படியோ காப்பாத்தி கொண்டு வந்துட்டானுங்க. இப்படி பயங்கரமான வேலையெல்லாம் பண்ணிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி ஜாலியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நம்ம பையன் அப்படியே ஓரமா உட்காந்து அவங்க தாத்தாவை நினைச்சு ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவான். அவருக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு. சாப்பாடு இருக்குதுப்பா வந்து சாப்பிடுன்னு சொன்னா அவன் கட்டுப்பாயி காட்டு கத்துவான். அட வேற ஒண்ணும் இல்ல, உயிரே போற அளவுக்கு பயங்கரமா ரிஸ்க் எடுத்து அங்க சண்டை போட்டுட்டு இருந்தாங்கல்ல, அது அவங்களுக்கே தெரியும் ஏதாச்சும் எசக புசகா போச்சுன்னா உயிர் போயிரும்னு. எதுக்காண்டி இந்த மாதிரி பண்றீங்க, இதை ஸ்டாப் பண்ண மாட்டீங்களா, உயிர் என்ன உங்களுக்கு அவ்வளவு விளையாட்டா போச்சா அப்படி இப்படின்னு இப்ப இவன் கத்திட்டு இருப்பான். அட அவங்க தாத்தாவோட உயிர் ஊசலாடிட்டு இருக்குது இல்ல, அதை நினைச்சு அந்த ஒரு ஃபீலிங்ல பேசிட்டு இருக்கான். லூஃபிக்கு இதெல்லாம் டேஞ்சர் இல்லையே, இதை சொன்னா ஒத்துக்க மாட்டான். இங்க சாவ தொட்டு பார்த்துட்டு வர்றீங்க, இதெல்லாம் நியாயமே இல்லைன்னு. அப்ப லூஃபி ஒரு விஷயத்த சொல்லுவான். அதான் அவன் சின்ன வயசா இருக்கும்போது ஷாங்க்ஸ் அவனை காப்பாத்தி அவனோட கை போச்சே, அவருக்காண்டி நான் உயிரை கூட கொடுப்பேன், எனக்காண்டி அவர் நிறைய விஷயத்த கத்து கொடுத்திருக்காரு. எனக்கு தெரியும் என்னோட ஆம்பிஷன் என்னோட லைஃபை விட பெருசுன்னு, ஆனா என்னால முடிஞ்ச பெஸ்ட்டை நான் கண்டிப்பா கொடுப்பேன். என் கோலை அச்சீவ் பண்ண சேஸ் பண்ணி அதனால செத்தேன்னா எனக்கு அதை பத்தி கவலை இல்ல, நான் சந்தோஷமா சாவேன், ஆனா என்னால முடிஞ்ச தூரத்துக்கு நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி சூப்பரா சொல்லுவான். நாம இது எல்லாத்தையும் கேட்டுட்டே தான் இருப்பான். அந்த டைம் அவ வெளியில பார்த்துட்டு ஏதோ ஒன்னு சரியில்லையேன்னு யோசிச்சுட்டு இருப்பா. அப்படியே கட் பண்ணா ஏகப்பட்ட கப்பல்களை கண்ணா பின்னான்னு சுட்டு கண்டமணி இருக்கானுங்க. அப்படியே மிதந்துட்டு கிடக்கும். நம்ம ஆளுகளும் அந்த வழியா தான் வருவாங்களா, பார்த்துட்டு மிரண்டுருவாங்க. இந்த மாதிரி ஒரு கொடூரமான சம்பவத்தை பண்ணது யாருன்னு பார்த்தா நேவி ஆளுங்க. ஆனா அவனுக்கு தான் அந்த ஏரியாவை சுத்திட்டு இருக்கானுங்களே. இப்ப பிரச்சனை என்னன்னா நம்ம ஆளுக கப்பல்
கப்பலையுமே அவங்க பாத்துட்டாங்க. இப்ப நமிக்கு ஒரே குழப்பம். ஏன்னா இந்த வழியில போக சொல்லிதான் அதுல காமிக்குது. அப்படி போனாதான் அந்த பாத்தியாங்கிற ஒரு இடத்துக்கு போக முடியும். அப்புறம் எதுக்கு இந்த ரூட்டை காமிக்குது? ஏதோ ஒண்ணு சரியில்லையே அப்படின்ட்டு அந்த மேல போட்டிருக்க பிளேட்டை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா அதுல பாத்தீங்கன்னா நவரோனேன்னு சொல்லி இன்னொரு இடத்தோட பேரை போட்டிருக்குது. நல்லா ஏமாத்திட்டான். இந்த பிளான பண்ணதே கஸ்பர்டே தான் இப்ப தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேடு கெட்ட வேலையை அவன் மட்டும்தான் பண்ணுவான்னு அடிச்சு சொல்லுவான். அப்ப அந்த பொடிப்பைய அந்த பாத்தியாக்கு போற லாக் போஸ நான் பாத்திருக்கேன், அதுதான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டான ஒண்ணு அப்படின்னு ஒண்ணு இவங்களுக்கு புதுசா இருக்கும். அப்ப இவன் இதுக்கு முன்னாடியே ஒரு பைரட் ஷிப்ல வேலை பார்த்திருக்கான்னு. சரி, இப்ப அது மேட்டர் இல்லையே. இவங்க இதுக்கப்புறம் இந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. ஏன்னா இட்டர்னல் போஸ் இல்லாம இவங்களால கரெக்டா அந்த தீவுக்கு போய் சேர முடியாது. அது பெரிய ஆபத்துல கொண்டு போய் விடும். இது என்ன சாதாரண இடமா அப்படின்னு இவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும் போதே அந்த பைய கதறுவான். ஆமா, இதுக்கு மேல இதுவும் பண்ண முடியாது, நம்ம லேட் பண்ணிட்டோம் அப்படின்னு அவனோட தாத்தாவை பத்தி சொல்லுவான். ஆக்சுவலா அது அவனோட உண்மையான தாத்தா இல்ல, அவனோட உயிரை காப்பாத்தின ஒரு பெரியவர். அவனை கூட பிறந்த தாத்தாவா பாக்குறான். ஐ மீன் அவனோட சொந்த தாத்தாவா பாக்குறான். இப்ப என்னன்னா அவருக்கு உடம்பு சரியில்லை. சுத்தி இருக்க யாருமே அவரை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் அவரே அவரோட உடம்ப ஒழுங்கா பாத்துக்க மாட்டேங்கிறாரு. இப்படியே போச்சுன்னா அவரு கண்டிப்பா இறந்துருவாரு. அப்பவே புரிஞ்சு போச்சு காசுக்காக தான் பையன் இங்க வந்திருக்கான். அதாவது இவங்களை புடிச்சு கொடுத்தா பவுண்டி கிடைக்கும்ல, அந்த காசை வச்சு அவங்க தாத்தாவுக்கு மருந்து வாங்கி கொடுக்கலான்னு. லூஃபி இருந்துட்டு வண்டையா திட்டுவான். ஏன்டா நீ என்ன முட்டாளா? உன் தாத்தாவை பக்கத்துல இருந்து பாத்துக்காம இவ்வளவு தூரம் இங்க வந்திருக்க. சரி அதான் வந்துட்டு இல்ல, அப்படி உண்மையாவே அவரை உயிரோட பாத்துக்கணும்னா நீ அதுக்காக சண்டை போடு. அப்படி உனக்கு ஹெல்ப் வேணும்னா எங்க கிட்ட கேளு, என்னைக்குமே ஹோப்பை மட்டும் விட்டுறாத அப்படின்னு அவனுக்கு இதுக்கு மேல என்ன ஹோப் இருக்குது அப்படின்னு கேட்டா, நீ கரெக்டான டைமுக்கு கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்க. உன்னை இப்படி ஒரு பஞ்சாயத்துல இழுத்து விட்டு அவனை தூக்கி போட்டு மிதிக்கலாமா? வர்றியான்னு உடனே கண்டிப்பா வர்றேன், என்னைய கூட்டு போங்க அப்படின்னு கொலை வெறியில கத்துவான். நமிக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் அந்த 3 மில்லியன் பெரிஸ் எல்லாம் கிடைக்க போறது இல்லன்னு. ஆனா அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த லாக் போஸ வச்சிருக்கான்ல, அவனை புடிச்சு அவன் வாயில 4 மிதிச்சு அதை வாங்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு டெஃபினட்டா அது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உசோப்பு மிரண்டு போய் அப்படின்னா காஸ்பர்டே கூட சண்டை போடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? கன்ஃபார்ம் தானா அப்படின்னு ஆமான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க மிலிட்டரி ஆளுங்க கெனான வச்சு சுட ஆரம்பிச்சிருவானுங்க. லூஃபி வந்த வேகத்துல அதை ரிட்டர்ன் அனுப்பி விட்டுட்டு வாங்க நம்ம அவனை துவைச்சு தொங்க உள்ளான்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புவாங்க. அவன் ஸ்ட்ராங்கா இருப்பானே ஓகேவான்னு கேட்டா அதெல்லாம் ஒரு பஞ்சாயத்து இல்ல, தட்டி பிரிச்சிடலான்னு சொல்லிட்டு அவனை பொழக்கிறதுக்காக நம்ம ஆளுங்க கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் அவனை எப்படி கண்டுபிடிச்சாங்க, தூக்கி போட்டு வாயிலேயே மிதிச்சாங்கன்னு அடுத்த பாட்டுல பார்க்கலாம். டாடா.